ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் சீரிஸில் ஒரு சூப்பரான ஒரு எரக்டிக் ட்ராமா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் படம். இந்த படத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுவும் தனியாக தான் பார்க்கணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே அப்படிங்கிற இந்த படத்துடைய கதைன்னு பார்த்தோன்னா, படத்துடைய ஹீரோயின் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. படத்தோட ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன். ஸோ பெரிய பணக்காரன ஹீரோவை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பேட்டி எடுக்க போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இதனால் ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஹீரோவை பேட்டி எடுக்க போகிறாங்க. போகிற இடத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் 2 பேர்த்துக்குமே பிடிச்சி போகுது. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் அவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு வழியாக இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் செட் ஆகிற மாதிரி தோணுது. ஆனால் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ பொண்ணுங்களை வந்து நிறையா பொண்ணுங்களையும் கூட சேர்ந்து சுற்றுறாலும் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து தள்ளி வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரோ அது கடைசியில் ஹீரோயினுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் படத்துடைய மீதி கதை. ஸோ படம் முழுக்க அடல்ட் சீன்ஸை வச்சு செதுக்கி இருக்கிற ஒரு படங்கிறதுனால இது நீங்கள் தனியாக பார்க்குறது நல்லது. அதுவும் இந்த டாய்ஸை வச்சு மேட்டர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஹீரோவுடைய ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுடையும் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் அதை செஞ்சு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் படத்துடைய மீதி கதை. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்டர் படங்கிறதுனால இதை நீங்கள் தனியாக பார்க்குறது நல்லது. இந்த படத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான செம்மையான படத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.